வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு அதிக மசாலாலாம் தேவைப்படாது, சிம்பிளான மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஆனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். பெரும்பாலும் லெக் பீஸ் 2ஆக கட் பண்ணின மாதிரி எலும்போடு இருக்கிற கறியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் வரமிளகாய் ஒரு 12 மிளகாய், 7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவில் சோம்பு, இதை மட்டும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் சீரகம் போட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து அளவு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சு வர்றப்ப ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் இப்போ கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு அதிக வெங்காயம் தக்காளி சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். இப்போ இதோட கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் சிக்கன் பீஸை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அடுத்து இப்போ மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பொடி உப்புலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு இன்னும் உப்பு தேவைன்னா இந்த கிரேவி கொதித்து வர சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி உப்புலேயே சிக்கன் ஓரளவு வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் சாந்தை சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் சாந்தை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மிக்ஸி கப்பு கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகம் சேர்க்க வேண்டாம், அப்புறம் சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ மிளகு சீரக பொடி 2 ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு மிளகு சீரகம் இது ரெண்டும் அதிகமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகிற மாதிரி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், கிரேவி கொதித்து சிக்கன் ஓரளவு வெந்துட்டு வருது. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் பிளேட்டை போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து கிரேவியும் கொஞ்சம் சுண்டி வருது. இதை அப்பப்போ நல்லா பெரட்டி விட்டு நல்லா சுக்காவாக வர்ற வரைக்கும் வேக விடலாம்.
இப்போ சிக்கன் நல்லா வெந்து கிரேவியும் சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பரட்டி விட்டுக்கலாம். அடுத்து கடைசியாக 1 ஸ்பூன் அளவு மிளகு சீரக பொடியை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்னும் சுக்காவாக வேணும்னா இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், அதனால நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.